ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆன ராம் அண்ட் லீலா படத்தை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ரியோ ராஜ், வாந்திகா ஜெயன், சேத்தன், முனிஷ்காந்த், மாளவிகா, தீபா வெங்கட், மாக்காப்பா ஆனந்த் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ராமச்சந்திரன் கண்ணன். வாங்க படத்துக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ ரியோ ராஜ் வந்துட்டு வயசாகி கல்யாணம் பண்ணிக்காம நிறைய பொண்ணுங்களை பார்த்து அது எதுவுமே இவருக்கு செட் ஆகாம ரொம்ப தத்தளிச்சிட்டு இருக்காரு. வீட்லயும் ரொம்ப இவருக்கு பொண்ணு பாக்குற தீவிரமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா எந்த பொண்ணுமே இவரை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல தனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் டீ ஷாப்ல பழக்கமாகறான். அவன் என்ன சொல்றான்னா, நீ வந்து லோக்கல் ட்ரெயின்ல டெய்லியும் போ, ஏதோ ஒரு பொண்ணு கிடைக்கும், அந்த பொண்ணு கூட பேசி பழகி லவ் பண்ண ஆரம்பிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஐடியா கொடுக்குறான். அதுக்கப்புறம் ரியோ ராஜும் சரி ஃப்ரெண்டு சொல்லிட்டான்றதுக்கோசரம் இவரும் போவாரு. அந்த ஃப்ரெண்டு பேரும் ராம் தான், இவரோட பேரும் ராம் தான். ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க, டெய்லியும் போவாங்க. கடைசியில லீலானே நம்ம படத்தோட ஹீரோயின் வாந்திகாவை பார்த்துருவாங்க. பார்த்த உடனே லவ் இவருக்கு பத்திக்கும். அதுக்கப்புறம் பின்னாடியே போவாரு. ஒரு கட்டத்துல எப்படியாவது லவ் சொல்லிடலாம்னு சொல்லிட்டு கிட்டால போவாரு. கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஹீரோவோட விவரம் எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஒரு கண்டிஷனையும் போடுவாங்க. என்னன்னா, நான் 6 மணிக்கு மேல அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது, எங்க வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மாதிரி ரியோராஜ் கிட்ட சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அவரும் சரி இதெல்லாம் ஒத்துக்கிட்டு நமக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சதே பெருசுங்கிற மாதிரி அவரு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லவ் நல்லா டெவலப் ஆகுது. இந்த பக்கம் ராமுக்கும் ஹீரோ ரியராஜுக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பும் நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, எங்க வீட்டுக்கு உன்னை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த டைம் இவர் போகும்போது நிறைய சொதப்பல்கள் ஆகி அதுக்கப்புறம் ஒரு வழியா அறிமுகப்படுத்தி வச்சிடறாங்க. அந்த இடம் எல்லாமே ரொம்பவே காமெடியா இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள போன பிறகு அவங்க எல்லாரும் பேசுவாங்க, பழகுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே சம்மதமாயிரும். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாருன்னா, தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாரு. ஆனா அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டுங்கிறதுனால அவர் என்ன பண்ணுவாருன்னா, கோயிலுக்கு அவங்க அம்மா வர வச்சு ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட காட்டிடலாம், அம்மா கிட்டையும் தங்கச்சிக்கிட்டையும் காட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவாரு. அதே மாதிரி அவங்க அம்மாவை பாக்குற மாதிரி பண்ணிடுவாரு. பண்ணோடனே 2 பேருக்குமே பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் ஒத்துக்குவாங்க, தங்கச்சியும் ஒரு சந்தேகத்தினால அப்படியே ஒத்துக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு என்ன இவ 6 மணிக்கு மேல நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் வந்து ரொம்ப ஆஷாவே கேட்டுறாரு. ஆனா ஹீரோயின் வந்துட்டு கோச்சுக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஹீரோயினுக்கு வந்து பிறந்த நாள் வருது, சரி போய் கேக் கொடுக்கலாம் அப்படின்னு போகும்போது அப்போ மெசேஜ் பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு ரிப்ளையே பண்ணாம இருக்கு. ஒரு கட்டத்துல அவர் மன வருத்தி அடைஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் இந்த பையன் டெய்லி இப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்காங்கிறத ஹீரோயினோட அம்மா தீபா வெங்கட் வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு உள்ள வச்சு உண்மையும் சொல்றாங்க. என்னன்னா, நாங்கெல்லாம் வந்து ஏலியன்ஸு, 6 மணிக்கு மேல ஆம்பளையா மாறிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு தூக்கி வரையே போடும். இது டபுள் ஆக்குபன்சி மாதிரி 6 மணிக்கு மேல ஆம்பளையாவும் காலையில ஃபுல்லா பொம்பளையாவும் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி சுச்சுவேஷன் இருக்க மாதிரி ஒரு கதை ஏற்படுத்திடும். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, ஃபர்ஸ்ட் ஒத்துக்காத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவரும் சரி நம்ம லவ் பண்ணி தொலைச்சிட்டோம், இதுக்கு என்ன வழின்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உன்னை வேணா நான் பொம்பளையா மாத்தி விட்டுருவோம், 6 மணிக்கு மேல நீ பொம்பளையாரா அவன் ஆம்பளையா இருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ஹீரோ ஒத்துக்கவே மாட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ஆம்பளையா மாறக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தா, இவர் கூடயே ஃப்ரெண்டா சுத்திட்டு இருக்க அந்த ராம் தான் இவரோட லவ்வரும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுமா இருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சவொடனே ஹீரோக்கு அப்படியே மனசே ஒடிஞ்சு போயிடும். நம்ம ஆம்பளை கூட தான் இவ்வளவு பழகிட்டு இருந்தோமா இல்ல பொம்பளை கூட பழகிட்டு இருக்கோமாங்கிற தெரியாமையே ரொம்ப தத்தளிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல அவரு என்ன பண்ணுவாருன்னா, சரி ஒத்துக்குவாரு, சரி கல்யாணம் வரைக்கும் எப்படியாவது மறைச்சு கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிடுவாரு. சொந்த ஊர்லயே கல்யாணத்தை பண்ணலான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த கல்யாணமும் கடைசியில நிறைய பிரச்சனைகளால நின்று போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோட வீட்டுல ஹீரோட தங்கச்சி இருந்துட்டு சம்மதிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த கல்யாணமும் நல்லபடியா முடியும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேத்துக்குமே குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையும் அதாவது ஹீரோயினோட சாயலோடய பிறந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பொண்ணாதான் பிறந்திருக்கும். அதுக்கப்புறம் 6 மணி ஆனோடனே ஆம்பளையா மாறுற மாதிரி காட்டி இந்த படத்தையே முடிப்பாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு டீசென்டான ஆவரேஜ் மூவி தான். டபுள் ஆக்குபன்சி மாதிரி இந்த படம் இல்லைனாலும் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் காமெடி வச்சு மாக்காப்பா ஆனந்தோட காமெடி, அப்புறம் முனிஷ்காந்தோட காமெடி, அதுக்கப்புறம் தீபா வெங்கட்டோட நடிப்பு, சேத்தனோட நடிப்பு, இது எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் படங்கிற மாதிரி இல்ல, ரொம்பவே தத்ரூபமா நல்லா நடிச்சிருந்தாங்க. ஹீரோ ரியோராஜும் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாரு. பிடிச்சவங்க தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.